கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக நம்ம மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் 26வது வசனம் வரையும் நம் தியான பகுதியாய் வாசிப்போம். எதிராளி உன்னை நல்ல கவனிங்க, உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும், நீ அடுத்தது சிறைச்சாலையிலே நீ வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாய் அவனோடு நெல் மனம் பொருந்தாவிட்டால் ஒரு காசு குறைவென்று கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்தில் அந்த சிறைச்சாலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நாம் இருந்த வண்ணமாக எல்லா வாயத்தின் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர ஆண்டவரே சோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவதாலே சொல்லலேலூயா. ஆமாம். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கத்தினுடைய அடுத்த படிகளை பார்க்க முடிகிறது. இதே நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் லூக்கா சுவிசேஷம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் 12ஆம் அதிகாரம் 58வது வசனத்தையும் 59வது வசனத்தை வாசிக்கும் போது, உனக்கு எதிராளியானவன், அங்கே நியாயாதிபதிங்கிறாரு, இங்கே அதிகாரத்தில் கொண்டு போகிற போது வழியில தானே அவனிடத்தில் விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான், நியாயாதிபதி உன்னை சேவகனுக்கு ஒப்பு கொடுப்பான், சேவகன் உன்னை சிறைச்சாலையிலே போடுவான், நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்தில் புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த பகுதியை நம்ம ரொம்ப ஆழமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாருக்கும் எதிராளிகள் இருப்பார்கள், எதிராளிகள் இல்லாமே யாருமே இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் நம்ம பக்கத்து வீடுன்னு சொல்ல மாட்டோம், எதிர் வீடும்பா. அந்த வீடை எதிர் வீடுன்னு தான் சொல்லுவோம். ஆக அது ஒரு எதிராளிகள் போல தான் அப்படி நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அப்போ இங்கே முதலாவது அந்த எதிராளி யார் என்பதை, ஆவிக்குறவர்கள் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறார்களோ அது ஏதோ ஒரு எதிராளிகள் சூழ்ந்து இருப்பது வழக்கமான காரியம் தான். எத்தனையோ எதிராளிகளை, நமக்கு எதிரானவைகளை நம்ம சந்தித்து இருக்கிறோம். ஆனால் எதிராளிகளை குறித்து வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை திருப்பி கொண்டால் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவையானவள் தன் எதிராளி நிமித்தமாக, நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் அதுக்கு ஆண்டவர் அந்த சோர்ந்து போகாத ஒரு ஜபத்துக்கு ஒரு ஊமை சொல்ல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி இருந்தார். இப்போ இங்கே சொல்லக்கூடிய அந்த நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு என்ன செய்யலை, கொஞ்சம் கூட பயப்படாதவனும் மனுஷனை மதியாமல் இருந்தால் போதும். ஒரு அல்லேலூயா. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி அல்லது அதிகாரி இருந்தான். அவனுக்குள்ளே தெய்வ பயம் கொஞ்சம் கூட கிடையாது. நமக்கே சில நேரங்களில் நம்ம ஜனங்கள் தெய்வ பயம் கிடையாது. அப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட தேவனை குறித்து எந்த பயம் கிடையாது. அல்லேலூயா. ரெண்டாவது, தன்னிடத்தில் நியாயம் தீர்ப்பு கூடி வருகிறவர்களுக்கு அந்த யார் வந்தாலும் அவங்கள மதிக்கிறது இல்லை, அவங்கள ஒரு பொருட்டாக இருக்கிறதால நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க,
நம்ம ஒரு நீதி செய்வோம், ஒரு நியாயம் செய்வோம் என்பதை எந்த மனுஷனையும் தன்னிடத்தில் வரும்போது அவன் மதிக்காத ஒரு அனுபவத்தில் இருந்தான். அவன் நியாயாதிபதி தான் இருந்தான். நியாயாதிபதிகள் எதற்கு, அதிகாரிகள் எதற்குன்னா நியாயம் தீர்ப்பதற்காக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவன் அதையும் மறந்து, அந்த நியாயாதிபதி ஏற்படுத்தினவரையும் மறந்து, தன்னிடத்தில் நியாயத்துக்கு வருகிறவர்களையும் அவங்கள ஒரு பொருட்டாக எண்ணாமல், மதிக்காமல், அந்த பிரச்சனைகளை தலையிடாமல் அவன் இருப்பதை அந்த பட்டணத்தில் நம்ம அப்போது ஒரு விதவை என்ன செய்கிறான் போகிறான். வாசித்து பாருங்க. அந்த பட்டணத்தில் ஒரு விதவியும் இருந்தால் அவன் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம். நல்ல கவனிங்க, இவளுக்கு நல்லா தெரியும் இவன் தேவனுக்கு பயப்படாத மனுஷன். இவன் இதுவரைக்கும் தன்னிடத்தில் போனக்கூடிய அத்தனையும் யாரையும் மதிக்கலை, யாரும் எல்லாரும் அசட்டியாக எண்ணினவன் என்பதை இந்த விதவைக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த விதவைகள் என்னென்னா, எப்படியும் ஏன் பிரச்சனையை இவர் மூலம்தான் நமக்கு என்ன செய்யணும், எனக்கும் எதிரால் இருக்கிற அந்த பிரச்சனையை இவர்தான் நீதி செய்ய வேண்டும் என்று அவளுக்குள்ள ஒரு தீர்மானம். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரையும் அவன் தேவனுக்கு பயப்படாமல் இருந்திருக்கலாம், இதுவரையும் அந்த ஜனங்களும் இருக்கிற பிரச்சனைகளை அவன் அதை எடுக்காமல் அதை அசால்ட்டாக எண்ணிருக்கலாம். ஆனால் என் பிரச்சனை அவனைத்தான் கொண்டு போகிறேன். ஒரு வேளை அப்படி யாராடத்திலும் நான் என் பிரச்சனையை, என் எதிராளி இருக்கிற பிரச்சனையை இந்த நியாயாதிபதித்து நான் போகிறேன் அப்படின்னா சுற்றி என்ன சொல்லியிருப்பாங்க, போய் அவங்ககிட்டயா போகிறேன், அவன் நாங்களும் போய் பார்த்தோம், அவன் நம்மளை மதிக்கிறதே இல்லை, அவன் ஒரு பொல்லாதவன், ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷன், அவங்ககிட்ட போனால் உனக்கு என்ன நீதி கிடைக்கும், உனக்கு எந்த பிரச்சனை கிடைக்கும் சொல்லியிருக்கிறவர்கள் அநேகமாக இருந்தாலும் அவள் அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியில் கடந்து போனான். சொல்லலே இல்லையா. அவன் முறையிடும்போது ரொம்ப நாள் அவளுக்கு சொல்லிட்டே இருக்கிறான். எடுத்தோன்னா அந்த ராஜா கேட்கல, வெகு நாளாய் அவன் அசட்டை பண்ணிகிட்டே இருந்தான், அது பொறுப்பை எடுக்கலை. அந்த வசனத்தை வாசிங்க. வெகு நாள்னா எத்தனை மாதம் சொல்ல முடியாது, வெகு நாள் வரைக்கும் நியாயம் செய்ய அது பிரச்சனையை பொறுப்பெடுக்க மனதில்லாமல் இருந்தது. பின்பு அவனே சொல்றா பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்து இந்த அதான் சொல்றேன், வேற யாரும் போகல. ஆனா இந்த விதவை எப்போது தொந்தரவு செய்கிறபடியால் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இப்படி நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி அல்லேலூயா. ராஜா பார்க்குறான், எப்போது வர பின்னாடி வெகு நாளாக வர, என்னை பற்றி நல்லா தெரியும், ஆகிலும் இவளை அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணுறான், இவளுக்கு ஒரு நியாயம் செய்யணும். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. எந்த நியாயம்? தனக்கும் எதிராளி இருக்கிற ஒரு நாய். ஆனால் இங்கே இருக்கிற அந்த எதிராளி இதை குறித்து சொல்லலை. இந்த விதவை தேவனை அறியாதவள், தேவனை அறியாதவள், ரட்சிக்கப்படாதவள், புறஜாதி ஒரு பெண். அந்த நியாயாதிபதியும் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். ஆனால் இருந்தாலும் தனக்கு எதிராளி, தனக்கு எதிராக வருகிற எதிராளி நிமித்தமாக ஒரு நீதி பெற்றுக்கொண்டால் என்றால் எதற்கு சொல்கிறாருன்னா, நமக்கு அதன் மூலமாக ஒரு உபதேசத்தை சொல்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கர்த்தர் அவளை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில், தமிழால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையில் இருந்து
நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்பதற்கு இந்த உண்மை சொல்றார். அல்லேலூயா. அப்போ தம்மால், அதுக்கு பின்னாடி சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நமக்கு சொல்றார். அதன் மூலமாக ஒரு உபதேசம் சொல்றார். ஆக நமக்கு தேவனிடத்தில் நியாயத்திற்காக எந்த காரியம் ஜெபம் பண்ண நீடிய பொறுமையாக இருந்து, இவங்க கேட்குறது சரிதானா, இந்த பிரச்சனை சரிதானா என்று பொறுமையோடு இருந்து அவன் நீதி செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. அது இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிற தேவப்பிள்ளை என்று இங்கே ஒரு பிரச்சனை பார்க்கணும். ஆக இங்கே நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ வழியிலே போகும்போது உன் எதிராளியோடு கூட நெல் மனம் பொருந்து. அல்லேலூயா. அவனோடு கூட ஒப்புரவை. இது நம்ம அங்கே ஜபத்தில் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. அது ஒரு ஜபிக்கிற அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறார். இங்கே ஆண்டு நீயே என்ன செய்ய, என்னிடத்தில் வராமல், அந்த பிரச்சனையை என்னிடத்தில் கொண்டு வராமல் நீயே உன்னை எதிராளிகள் கூட ஒப்புரவாயிடு, அவன் கூட நீ சமாதானமாக இருந்து விடு, அவனோடு கூட நெல் மனம் பொருந்து. அல்லேலூயா. கையில் சொல்களேலூயா. இந்த பிரசங்கத்துடைய தலைப்பை, அதாவது உன்னுடைய எதிராளியோடு என்ன செய்யணுமா, நெல் மனம் பொருந்து. இந்த தலைப்பை நான் வச்சு மெல்கிக்கு அனுப்பி, அவர் தான் எனக்கு தலைப்பு போட்டு கொடுப்பார். அப்போ இந்த முறை வந்து வித்தியாசமாக போட்டிருந்தார். அந்த தலைப்புக்கு பின்பகுதி வெடிக்கப்பட்ட சுவரை போட்டிருந்தார். கிராக் உடந்த சுவருக்கு மேலே தான் அதை எழுதியிருந்தார். அப்போ அதை நான் உற்று பார்த்தேன். அப்போ அந்த சுவர் வந்து சரியாக இருக்கணும்னா ஒன்றுக்குன்னா என்ன செய்யணும், ஜாயின் ஆகும். மீண்டும் அது இணைக்கப்பட வேண்டும் என்றால் நல்லா பிளாஸ்டிக் பண்ணால் தான் அது சமமாக இணைக்கப்படும். இதே போல தான் நம்முடைய வாய்க்கு நமக்கு எதிராளியாக இருக்கிற அந்த பிளவை நம்ம சரிப்படுத்தணும்னா நாம் சேர்ந்து ஒப்புரவாகுவேன். அல்லேலூயா. கைகள் சொல்களேலூயா. இந்த வெடிக்கப்பட்ட சுவரை பார்த்திங்கன்னா அழகாக தெரியும், என்ன எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்போம், என்ன எப்படி கிராக் வந்துருக்கு. ஆனால் அதே சுவர் பூசப்பட்டிருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்பா. ஆகவே நம்ம எதிராளியோட பிரச்சனை அப்படின்னா அது நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களோடு இணைந்து அவளோடு ஒப்புரவாகி நெல் மனம் பொருந்து நெல் மனசாட்சியோடு கூட அவங்களோடு இசைந்து வரும்போது அந்த வாழ்க்கை தேவனுக்கு அழகாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேலூயா. சில நேரங்களில் தேவனே நமக்கு எதிராளியாய் மாறிடுவார். சில நேரங்கள் இப்போ பைபிளில் நம்ம நிறைய வசனம் தெரியும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிராக என்ன செய்கிறான், நிற்கிறார். அப்படின்னா அவன் எதிராளியாய் மாறிடுறார். இதை நாம் அவரோடு ஒப்புரவாகணும். என்ன செய்ய, நம்ம பெருமைப்பட்ட எதிராக மாறின 100க்கு 100 உண்மை தான். சில நேரம் அறியாமல், சில நேரங்கள் நம்ம பெருமையாக நம்ம நினைப்போம், பெருமையாக பேசுவோம், மேட்டிமையாய் பேசிடுவோம். ஆனால் அது கர்த்தர் எதிராளியாய் மாறிடுவார் என்பது நமக்கு தெரியாது. அப்போ அவரோடு நான் ஒப்புரவாக வேண்டும், அவரோடு ஒப்புரவாகணும். அவரோடு ஒப்புரவாகணும் எப்படின்னு நெல் மனம் பொருந்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் அறியாமல் இப்படி பேசிட்டேன், இந்த இடத்துல பெருமையாக பேசிட்டேன், உண்மை மகிமைப்படுத்தாமல் நீ செய்த காரியத்தை கூட நான் சொல்லாமல் என்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நான் சொல்லி பெருமையாக பேசிட்டேன். ஆக இனி நான் பெருமையாக பேசாமல் எனக்கு ஒரு தாழ்மையை தாங்க. அல்லேலூயா. அந்த தாழ்மை இருந்தால் தேவனோடு இணைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனே எதிராளியாக மாறும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் இங்கே சொல்கிற கதை வேறு. நீங்கள் 2ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் நீ போகக்கூடிய வழி, அதுலேயும் பாருங்கள், ஆண்டு சொல்ல குமாரன், நம்ம போகிறோம், நம்ம ஒரு குமாரன் கோபம் கொள்ளாமல் ஏன் அலையணும்? அவர் எதிராளியாக மாறுறாரு, அதுதான் அலையிறார், நம்ம அழிக்கிறார். நீங்கள் அழிந்து போகாதபடி மீண்டும் அந்த பழைய அன்புக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. வாசிங்க. கொஞ்ச காலத்தில் அது கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்றார். அல்லேலூயா.
இங்கே தான் சொல்ல, நீ வழியில் போகும்போது நீ அவனோடு கூட எதிராளியோட நீ நல்மனம் பொருந்துங்கிற. நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்குறோம்? இஸ்ரவேல் ஜனங்க கானான் போகணும் அந்த வனாந்தர வழியில் போயிட்டே இருக்கிற ஆண்டவன் நடத்துகிற அந்த வழியில் எத்தனை பேர் தேவனை முறுமுறுத்து தேவனை எதிராளியாய் மாறி அந்த சண்டாளர்கள் அழிந்து போகிற மட்டும் அழிச்சிட்டார். ஆக தேவனோடு கூட நம் நெல்மனம் பொருந்தணும். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் காண்பித்த நானே வழியும் சத்தியமும் அந்த வழியில் நம்ம போயிட்டுருக்குறோம். இன்னும் சொல்ல போனால் அது இடுக்கமான வழி, குறுகலான வழி, அல்லது நித்தியத்துக்கு போகக்கூடிய வழி, பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி. இந்த வழியில் குமாரனை கோபப்படுத்தாம, அல்லேலூயா, குமாரன் நமக்கு எதிராளியாக மாறாம எந்த விஷயத்தில் கோபப்படுறான்? எதனால் அவர் எதிராளியாக நமக்கு மாறுறாரு, ஏன் எதிராக மாறாரு நம்ம உணர்ந்து நாம் அவரை அண்டிக்கொண்டு மீண்டும் அவரை அன்பு செலுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கையில் ஊற்றி சொல்லுங்களேலூயா. அப்போ நம்ம போகக்கூடிய வழிகள் சரியாக இருக்கணும். அந்த போகக்கூடிய வழியினுடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா, நான் போகக்கூடிய வழியும் சரியில்லை என்றால், அந்த வழியில் நான் நினைக்கிற நினைவுகளோ சிந்தனைகளோ எண்ணங்களோ திட்டங்களோ தேவனுக்கு பிரியமில்லாமல் சில நேரங்கள் எச்சரிக்கப்பட்டு சொல்லப்பட்டு மீறி அந்த பாதையில் நாம் போவோம் என்றால் தேவன் நமக்கு எதிராக செயல்படுவார். அல்லேலூயா. பைபிள் அது எங்கே இருக்குன்னா என்னாகமத்தில் இருக்குது, 22ஆம் அதிகாரத்தில். பிலியாம் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்க பழகி பெறுகிறாங்க. பூமியின் முகத்தை மூடுகிற அளவுக்கு பாலாக்குக்கு இது பொறுக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை கண்டு பொறுக்க முடியல. அன்றைக்கி தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் நடக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் சபித்தாலும் நடக்கும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக, அப்படி ஆசீர்வாதத்தை குறைப்பதற்காக, அந்த சந்ததிகளை அழிந்து போவதற்காக அந்த பாலாக் என்ன செய்கிறான்னா கூலி கொடுத்து பிலியாம் தீர்க்கதரிசியை அதற்காக அழைத்து சில மலைகள் மேலே பலிகள் செலுத்தி அவனை சாபமிடும்படி அவனை அழைப்பதற்காக ஆளை அனுப்புகிறான். அல்லேலூயா. அந்த வசனத்தில் என்னாகும் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. 22, 20. அவன் நல்ல கவனிக்க. முதல்ல ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ போகாதேன்னார். அப்புறம் இல்லை மறுபடியும் வந்தோன்னா மறுபடியும் கேட்குறான். முதல் தடவை போகாதன்னா விட்டுறணும், தேவன் சொல்கிற காரியம். அப்படி இப்படிதே புறப்பட்டு போங்கிற. அப்பமே அவன் மறாநாள் தான் போனான். தேவன் சொன்ன நேரத்தில் புறப்படலை, மறாநாள் போகிறான். இப்போ அவன் பிரயாணப்படும் போது என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. அவன் போகிறதுனால ஒரு அல்லேலூயா. இப்போ வாசிக்கப்பட்ட அந்த 2ஆம் சங்கீத வசனங்க நமக்கு சரியாக தான். குமாரன் அப்போ எங்கே கோபப்பட்டார்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் போகும்போது அவருடைய கோபம் அந்த வழிக்கு எதிராக, அந்த வழியில் போகக்கூடிய அவன் தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசியானாலும் அவனுக்கு இரக்கத்தை காட்டாம தேவனுடைய கோபம் அவனுக்கு விரோதமாக என்னென்ன கர்த்தர் எதிராளியாக அவனுக்கு மாறினார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. கர்த்தருடைய தூதனானவர் பார்த்தீங்களா? ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு எதிராளியாய் நின்றான். அப்போ நாம் போகக்கூடிய சில வழிகள், நாம் நினைக்கக்கூடிய சில நினைவுகள், நாம் எண்ணக்கூடிய சில யோசனைகள், நாம் சில திட்டமிடுகிற காரியங்கள் தேவனுக்கு புரியமில்லைன்னா அவர் கோபப்பட்டு தூதனையே எதிராளியாக அனுப்பிடுறார். அல்லேலூயா.
பட்டயத்தை உறவக்கூடிய தூதனையே என்ன செய்கிறாரு? எதிராக அனுப்பிடுவார். அதனால்தான் நீங்கள் வழியில் ஒரு வேளை கர்த்தருடைய சில காரியங்கள் என்ன, பிலியாம் தீர்க்கதரிசி அந்த பட்டயத்துக்கு இரையாயிருப்பான். ஆண்டவர் பார்த்தார், இந்த கழுதையின் கண்களுக்கு திறந்தது, தன் கண்ணுக்கு அது தெரிந்தது தவிர பிலியாமுக்கு திறக்கலை. கழுதைக்கு ஒரு பாக்கியம், தூதனை பார்க்கக்கூடிய பாக்கியம். அல்லேலூயா. கையில் வச்சு அல்லேலூயா. இவன் செய்கிற தவறை இவன் செய்கிற தவறை உணர்த்தும்படி உதைக்கிறான். சுவரோடு போகும்போது கால் தைன்னு அப்பவும் ஒதுக்கிறான். அப்போ அந்த கழுதை கேட்குறது, நீ ஏறின நாள் முதல் அப்போ தான் பேசவும் வைக்கிறார். அல்லேலூயா. அவனை ஆச்சரியப்பண்ண, ஏன்னா கழுதை இதுவரையும் பேசாத கழுதை பேசுகிறது. நான் இதுவரையும் நீங்கள் ஏறின நாள் முதல் இந்த நாள் வரை உனக்கு எதாவது பண்ணியிருக்கிறான்னு கேட்க. அப்போ தான் பிலியாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. பிலியானை இவனை பாதுகாப்பதற்கு தான் அது படுத்துறது. ஏன்னா நேராக போயிட்டானா தூதம் வெட்டிடுவான், சங்காரம் பண்ணிடுவான், அழிஞ்சிருவான். அந்த பாதையில் அழிஞ்சு போயிருக்கணும். அப்புறம்தான் பாருங்க, இவனுடைய கண்கள் ஏன் திறக்கப்படலைன்னா, இவன் கண்ணு முழுவதும் அவன் எவ்வளோ தரான் என்கிற அந்த கண்ணினால் நிறைந்ததுனால கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. கர்த்தரை எதிராக செயல்படுவதை பார்க்க முடியல. திடீர்னு ஆண்டவர் பார்த்தார், கண்ணை திறக்கும் போது தான் உறவின பட்டயத்துடைய தூதனை வடியில் வச்சிருக்கும் போது தான் அப்போதான் உணர்ந்து கொண்டான். அல்லேலூயா. ஆக நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, பிரியமில்லாத சிந்தனைகள், பிரியமில்லாமல் நடக்க நம்ம போனோன்னா அந்த எதிராளியான தூதனையே கத்தணும். ஒரு பக்கத்தில் ஆள் சொல்கிறாரு, உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் என்ன செய்வாரா, அப்படியும் வழியில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தூதனையே நமக்கு எதிராளியாக மாற்றிடுறார். அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட நம்ம என்ன செய்ய, நெல் மனம் பொருந்தணும். ஆண்டவரே, இனி என்னுடைய இஷ்டம் அல்ல, இனி இஷ்டம். அல்லேலூயா. என்னுடைய வழி அல்ல, இனி உம்முடைய வழியில் நான் போகிறேன். என் நினைவு அல்ல, என் யோசனை அல்ல, உம் நினைவு, உன் யோசனை, அதன்படி நான் போகிறேன் என்று சொன்னார். தேவனோடு கூட நெல் மனம் பொருந்த முடியும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் சேவகர், அவர் தான் நம்மை அக்னி கடலில் தள்ளக்கூடிய எல்லா அதிகாரம் படைத்தவர். அல்லேலூயா. ஆக தேவனே இங்கே எதிராளியாய் மாறுகிற ஒரு காரியத்தை நம்ம இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஆண்டவர் நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் அதை நல்ல கவனிங்க. இப்போது சில நேரங்களில் சில சந்தேகம் நமக்கு வரும். இன்றைக்கி இருக்கிற காலங்கள் சரி, நம்ம என்ன செய்வோன்னா, இவன் கூட ஒன்றும் பண்ணண்டா, நம்ம நேர ஸ்ட்ரைட்டாக நியாயாதிபதிக்கிட்ட போயிடுவோம். போய் அவனுக்கு ஏதாவது பரிதானம் கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சைடில் நீதி வாங்கிடுவோம் அப்படின்னு நாம் நினைத்தாலும், அந்த நியாயாதிபதிகளுக்கெல்லாம் ஒரு தேவன் அதுக்கு ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் முதலாவது இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. என்னை நீதிமான ஆக்குகிறவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறார். என்னோடு வழக்காடு சொல்றாரு. வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்பமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டு பூச்சிகளை அவர்கள் அரித்து போடும். உங்களுக்கு எவன்
கர்த்தருக்கு பயந்து தாசன் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதது என்னனால் இருட்டிலே நடக்கிறானோ நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள. அல்லேலூயா. அப்போ ஒரு நீதிமானுக்கு எதிராக செயல்படுகளுக்கு அந்த ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம கேட்கலாம், எனக்கு எதிராளியாக நிற்பவன் யார், என்னோடு வழக்காடுகிறவன் யார் என்கிறேன். இருந்தாலும் புதிய காலத்தினுடைய உபதேசம் அப்படின்னா ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை என்ன செய்யணும் காட்டு. ஆகவே நாம் நம்மோடு எதிராளியோட ஒப்புரவாகணும், நெல்மனம் பண்ணணும். போன வாரத்தில் நீங்கள் தினத்தந்தி பேப்பர் வாசிக்கிறவங்களாம் அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சைடில் ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறார் கேஸுக்கு போனவங்களை. அவர் புறஜாதி உள்ள மனுஷன் தான், அந்த நாமமெல்லாம் தெரியுது. இந்த நீதிபதி வசனத்தை பேசியிருக்கிறாருன்னா தலைப்பில் வேறு போட்டேன். சரி பார்ப்போம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் இந்த வழக்குக்கு வருவதற்கு முன்பாக உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எதிராக செயல்படுகளுக்கு டீ வாங்கி கொடுங்க, தேநீர் வாங்கி கொடுங்க, ஜூஸ் வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. நீங்கள் அங்கேயே என்ன செய்யுங்க, ஒப்புரவாயிடுங்கிற. எத்தனை பேர் நீங்கள் படிச்சிங்கன்னு தெரியல. ஆண்டாத்தான் சொல்கிறார், ஒரு சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய ஆகாரம், ஒரு சத்துரு தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய பானம் கொடுத்து ஒப்புரவாயிடுங்கிறார். அவன் தான் எதிராளியாக வருகிற அவனோடு கூட நெல் மனம் பொருந்துங்கிறார். எங்கள் மாவட்டத்துக்கு கீழாக ஒரு சர்ச்சை நாங்கள் டெடிகேஷன் பண்ணோம். ஆனால் அது எதிராக இருக்கிறவன் பெரிய பெரிய அதிகாரி சேர்ந்து கலெக்டர் மட்டும் போயாச்சு. அதை சர்ச்சை கட்ட முடியாது, கட்டி முடித்தாலும் டெடிகேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் போயிருக்கிறார், இல்லை முடியாது, இதை நீங்கள் பண்ணவும் முடியாது, கட்டவும் முடியாது. அவர் இரவில் வந்து அப்படியே யோசித்து பார்த்துருக்கிறார், இது என்னடா முடிவு பண்ண. வசனம் உணர்த்தினா தெரியாது, நேராக தனக்கு எதிராளியாய் செயல் பண்ண வீட்டுக்கே போயிட்டாரான். ஒரு அல்லேலூயா. வீட்டுக்கே போய் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருக்கிறார். என்ன பிரச்சனை, ஏன் எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க என்று இவர் பேச பேச அவர் இறங்கி வந்து ஒப்புரவாகி அவரே இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்கினார். ஒரு அல்லேலூயா. அதை எங்களுடைய தலைமையில் தான் அந்த சர்ச்சு டெடிகேஷன் நடந்தது. சில நேரங்கள் நம்ம எதிராளியோடு கூட நம்ம ஒப்புரவாயிட்டோன்னா நியாயாதிபதியத்தில் போக தேவை கிடையாது. நியாயாதிபதி என்ன செய்வான், சேவகன். சேவகன் என்பது காவலாளி. இன்னைக்கு எல்லாம் இந்த போலீஸ் தும்பாங்கள காவலாளி. காவலாளி என்ன செய்வான், சிறையிலே கொண்டே அடைப்பார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. ஆகவே அதற்கு முன்பாகவே நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் பக்கத்து வீட்டாக இருந்தாலும் சரி, எதிர் வீட்டாக இருந்தாலும் சரி, வேலை இங்கே சகோதரன் சொல்லலை, சகோதரன் அதுக்கு முந்தி நம்ம வாசித்தோம். இங்கே எதிராளி தான் சொல்கிறாரு. எதிராளிகள் தாவீது நாட்களும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எனக்கு எதிராக செயல்படுவோர் என்பது எல்லாரும் வாய்க்கில் இருக்க தான் செய்யுது. இப்போ பரலோக ராஜ்ய வழியில் நம்ம போய்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கை அதற்கு தடையாய் வராதுபடி அப்படி பெற்றோடு கூட பேசி நெல் மனம் பொருந்தணும். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்களேலூயா. அதுதான் சொல்கிறார். இல்லைன்னா அந்த நரகத்திலிருந்து, நரக வேதனையிலிருந்து ஒருவனும் தப்பித்து கொள்ள முடியாது. சிலர் இன்றைக்கு அந்த தங்களுடைய அநியாயமாக இருந்தாலும் நியாயாதிபதிகளை வைத்து, ஜட்ஜை வச்சு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். நியாயாதிபதிக்கு சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார். முதல் நீ நியாயாதிபதி யார் பார்த்தீங்கன்னா மோசே தான். காலை முதல் மாலை வரையும் சாப்பிட்றானான்னு தெரியாது. அத்தனை லட்ச ஜனங்கள் தன்னை பிரச்சனை கொண்டு வரும்போது நியாயமாய் விசாரித்த ஒரு தேவ மனுஷன். ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. உண்மையான நியாயாதிபதியாக இருந்தார், நீதி செய்தவர். அந்த மாமனார் பார்த்தார், சங்கடமாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ண இப்படி
சின்ன சின்ன விஷயத்துக்கு 50 பேருக்கு தலைவனும் 10 தலைவன் 100 ஏற்படுத்த முடியாத பிரச்சனை நீ பண்ணு அப்படின்னா பாமனாரை பேத்து 70 பேரை தேர்ந்து கொண்டு முடியாத பிரச்சனையை நியாயம் செய்வதற்காக மோசே அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த மோசே சரியாக தான் இருந்திருக்கிறான். அப்போ நியாயாதிபதிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் வாசித்து பாருங்க, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆவது வசனத்தையும் வாசிங்க. உபாகமம் 1. அக்காலத்தில் நல்ல கவனிங்க, நம்ம கர்த்தர் நியாயாதிபதி தான். நியாயாதிபதிகள் புக்குன்னு நம்ம நிறைய புஸ்தகமே இருக்குது. அப்போ அந்த காலத்தில் உங்களுடைய நியாயாதிபதிகளை அன்று பார்க்குறோம். நம்ம எப்போ நியாயம் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரரில் வியாச்சியங்கள்னா பிரச்சனைகளை, அவங்க என்ன ப்ராப்ளமாக இருக்கிறாங்க அதை கேட்டு, ரெண்டு பேர் வருவாங்களே, இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவரிடத்தில் தங்கும், அதான் அந்த எதிராளி, அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஒரு அலைய சொல்லி அல்லேலூயா. அப்போ அந்த நியாயாதிபதிக்கு நம்ம நினைக்கிற மாதிரி லஞ்சம் கொடுத்தோ பிரதானம் கொடுத்தோ ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறார், யாராக இருந்தாலும், ஒரு சகோதரனாக இருந்தாலும் அந்நியனாக இருந்தாலும், இரு பட்சத்தாருக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு சரியான நீங்கள் நியாயத்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. நியாயத்திலே முகதாட்சணை என்ன செய்யக்கூடாது. அந்த நியாயம் செய்வதில் இவன் சொந்தக்காரன் அல்லது இவன் சகோதரன், இவன் அந்நிய, அப்போ நம்ம சகோதரனுக்கு பண்ணிவிடுவோம் என்று முகதாட்சணிய பண்ணாமல், பெரியவனுக்கு செவி கொடுப்பதை போல கடவுள் என்ன சொல்றேன்னா, சரி ஒரு பெரிய மனுஷன் வரேன், ஒரு சின்ன பையன் வரேன், சரி பாவம் அந்த பெரிய மனுஷன் அப்படின்ட்டு அங்கேயும் நீ நியாதியை புரட்டாத, சின்ன பையன் தானே அப்படியும் பண்ண. முன்னிடத்தில் வரக்கூடிய நியாயாதிபதி தீர்ப்பதற்கு வரக்கூடிய அந்த பெரியோரானாலும் வயதானவனாலும் ஒரு இளைஞன் சின்ன பையன் வந்தால் கூட, வாசிங்க, மனிதன் முகத்திற்கு பயப்படுகிறாளாக நியாய தீர்ப்பு. ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. தேவனுடையது உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை சொல்ல என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் சொல்லி காரியங்கள் போதும். அப்போ இங்கே சொல்ல எப்படி ஒரு நியாயாதிபதி ஜட்ஜ்மெண்ட் பண்ண, முகதாட்சணை பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, சின்னவன் பெரியவன் சகோதரன் அந்நியன் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. கொண்டு வர பிரச்சனைக்கு சரிதான உங்களுக்கு கடினமான இருக்கிற காரியத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். அலே சொல்லுங்களே லூயா. கையில் வச்சு சொல்லுங்க பாப்பா, அலே லூயா. அதே நீங்கள் உபாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவர்களையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் செய்யணுமா, நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை எந்த கண்ணுக்கு புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணை பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானியுடைய, அது சொல்ல ஏன் நீ வாங்கிட்டான்னா ஞானியா இருப்பான். அவன் கண்களையே சரியா ஜட்ஜும், அவன் கண்களையே குருடாக்கும். நீதிமானுடைய நியாயங்களை அவன் வேண்டிய தீர்ப்பை வித்தியாசமாக தாறுமாறாக்கும். நீ நல்லா நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர்
உன் கொடுக்கும் தேசத்தில் சுதந்திரத்தை கொள்ளும்படி நீதியே பின்பற்றுவை. அல்லேலூயா. அதனால் நம்ம நியாயாதிபதியிடத்தில் போய் ஏதாவது சரி கட்டிடலாம், பிரதானம் கொடுத்துடலாம், தெரிஞ்சவனாக இருக்கிறான், பழகினவனாக இருக்கிறான், நண்பனாக இருக்கிறான், எங்கூட படித்தவனாக இருக்கிறான்னு நம்ம எண்ண முடியாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான காரியத்தை கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் நம்ம இந்த பூமியில் நமக்கு எதிராளி சொல்லாமல் அந்த எதிராளியோடு ஒப்புரவாக்கக்கூடிய நெல் மணந்து பிறந்துருங்க. அல்லேலூயா. அவங்க முகத்தொக்குனால நம்ம போய் இன்பமாய் அன்பாய் பேசி பாருங்க, அங்கே ஒரு நெல் மனம் பொருந்ததில் உண்டாகும். அல்லேலூயா. அங்கே ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஆனால் நம்ம அது செய்கிறது இல்லை. அவங்க கடைசி அவங்க எதிராகத்தான் செயல்படுவாங்க. ஒரு கோதுமை மனை விதைத்தால் களை எழும்பதை போல எதிராளிகள் எல்லாம் எழும்பத்தான் செய்வாங்க. ஆனாலும் அவர்களோடு கூட நம்ம அந்த ஒப்புரவாகி சமாதானமாகி நெல் மனம் பிறந்து. அல்லேலூயா. ஆக எத்தனை நேற்று ஒரு மாலை நேரத்தில் ஒருத்தரோடு நான் கூப்பிட்டாருன்னு நான் போனேன். ரொம்ப நேரம் என்னோடு பேசினார். அவர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். அவர் சொல்கிற ஒரு காரியம் நம்ம ஆளுங்களை நம்பவே முடியல பாஸ்டர். அல்லேலூயா. அதான் ரட்சிக்கப்படாத கூட பரவாயில்ல, இப்போல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டுருக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிராக நினச்சி அது ஒப்புரவு ஆகிற அந்த எண்ணங்கள், நெல் மனம் பொருந்துகிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரதே இல்லை. இந்த பூமியில் இருக்கும்போது மலை பிரசங்கம் என்பது சாதாரண காரியம் அல்ல. நான் தேவ பிள்ளைகள் அதன்படி கடைப்பிடித்து வாழ்ந்து அந்த நியாயாதிபதி ஆகிய இயேசுவிடத்தில் சேர வேண்டிய நான். அல்லேலூயா. ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு எதிராக சில திட்டிட்டு தான் இருப்பாங்க, சத்தம் போடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆக நம்ம பதிலுக்கு பதில் செய்யாமல் நேரடியாக வீட்டில் போய் உட்கார்ந்து அல்லேலூயா அவங்களோட பேசி பழகி அன்பு பாராட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க திரும்பி பண்ணாலும் நம்ம தேவனுடைய அந்த மோட்ச வழி பரலோக ராஜ்ய விஷயத்தில் பிசகாமல் அல்லது தவறாமல் இடராமல் அந்த ராஜ்யத்தில் சேர வேண்டிய பாதையை அடையும்படி கர்த்தர் கிருபிச்சார். அல்லேலூயா. அதனால் நெல் மனம் பொருந்துன்ட்டார். அந்த வேதம் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக வழியிலே நெல் மனம் பொருந்து அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது அப்படி இன்னும் எதிராளியை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். 1 பேருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு எதிராளி இருக்கிறான். வாசித்து பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், ரொம்ப விழித்திருங்கள், ஏனெனில் இப்போ அங்கே ஒரு எதிராளி. யாரு? உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். இப்போ இவனோடு நம்ம ஒப்புரவாக வேண்டிய தேவையில்லை. தேவனோடு ஒப்புரவாகணும். எதிராய் செயல்படுகிற நாம் இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல பாஸ்டர் ஒரே பிரச்சனைம்பாங்க. சிலர் அவங்க கூட பேசியிருக்கிற செய்தியும் எனக்கு வருது. நெல் மனம் பொருந்திடணும். ஆகவே சாத்தானோட நம்ம ஒப்புரவாக முடியாது. நீங்கள் அப்படி தவறாகவும் நினைச்சிடக்கூடாது. இல்லை, நமக்கு ஒரு எதிராளி வாழ்நாள் முழுவதும் இருப்பான். அல்லேலூயா. இவன் தான் நமக்கு எதிராக செயல்படும்படி பல ஜனத்திற்குள்ளே கிரியை செய்வான். அதான் ஆண்டு சொல்றாரு இல்லையா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியாமல் இருந்தால் அவன் சத்துருவையும் அல்லது அவனுடைய எதிராளியையும் அவனோடு சமாதானத்துமாக கொண்டு வருவான். அல்லேலூயா. ஆக தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நமக்கு எதிராளி யாரெல்லாம் நம்முடைய நினைவுகளுக்கு வருகிறதோ ஓடி போய் ஒப்புரவாயிட வேண்டும். அவளை கூட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க,
ஆட்டமிடிக்க நாம் காட்டுகிற அன்பினால நல்மனம் பிறந்ததுனால இனி நமக்கு எதிராக செயல்படாதபடி சமாதானத்தோடு வாழ்வதற்கு கத்த கிருபை செய்வார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ உன்னை எதிராளியோடு கூட நீ வழியிலே போகும்போது அவன் வந்து நியாயாதிபதி போவதற்கு முன்னே சொல்றாரு, கோர்ட்டுக்கு போவதற்கு முன்னே அங்கே போயிட்டான்னா அவன் ஜட்ஜ்மெண்ட்டு சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், காவலாளி கிட்ட அவன் சிறையிலே அடைப்பார். ஆகவே அதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நரக ஆக்கினிக்கு செல்வதற்கு முன்பாகவே உன் எதிராளியோடு கூட நீ வசிக்கிற இடத்துல உனக்கு யாரெல்லாம் எதிராய் செயல்படுகிறார்களோ அந்த எதிராளியோட நெல், அது மனம் பொருந்து சொல்லல, நெல் மனம் பொருந்து. அல்ல சொல்லுங்களேலூயா. ஏதோ ஒரு பார் சொல்லிட்டாரு, வசனம் சொல்லிட்டாரு, ஒரு மாயமானமானதா இல்லை, சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இல்லை, உண்மையானதை நெல் மனம் பொருந்து அவர்களை சகோதர சிநேகத்தோடு கூட நாம் இணங்குவோம் என்றால் அந்த நியாயாதிபதியிடத்தில் தைரியமாக நிற்க முடியும். அல்ல சொல்லுங்களேலூயா. ஒரு 6 வருடத்திற்கு முன்பாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் வருது, என்னுடைய வாட்ஸ்அப்பில். அதில் வரும்போது எனக்கு எங்கள் அப்பா தாத்தா தந்த வீடு தான் நமக்கு இருக்கு. முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா எங்கள் அறிஞ்ச காலத்தில் எங்களுடைய எல்லைகள் தான் வீடு கட்டியிருந்தோம். அந்த மெசேஜில் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், எங்கள் எல்லை உங்கள் வீட்டில் உங்கள் வீடு இடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் அந்த வடுக்கு வாதுனால கொஞ்சம் ஆவிக்குறிவலாயிட்டோம். அப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்போ உடனே அவங்களுடைய உறவினர்கள் ஒருவருக்கு ஃபோன் பண்ணி, இப்படி இருக்கு பிரச்சனை, நீயும் பார்க்குற, இருந்தால் எடுத்துகிட்டு போட்டோம், இந்த யுத்தங்கள் இந்த வழக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அவர் சொல்லி சமாதானப்படுத்திட்டார். அல்லே சொல்லுங்களேலூயா. கையிலோ சொல்லுங்களேலூயா. நான் ஒரு வேளை பேசலைன்னா அது எங்கே தான் போயிருக்கோம், அங்கே தான் போயிருக்கோம். 2 வாரத்துக்கு முன்பாக மீண்டும் எனக்கு லெட்ரே அங்கே வருது. அதாவது உங்களுடைய ஒரிஜினல் பத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று தாசில்தார் ஆஃபீஸில். எப்படி போக முடியும், மனைவி பேரில் இருக்கிற அந்த வீட்டை நான் அவள் இப்போ இந்த மாதிரி நிலை போக முடியாது. உடனே எங்கள் அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா இப்படி இருக்கு, அது நம்மளும் நம்ம நினைக்கிறோம், ஒரு வேளை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல, இருந்தாலும் அவங்க அழுக்கும் போது நம்ம சேர்ந்து விட்டுடு, உன்னை விட்டுட்டு நம்ம சமாதானமாக போகணுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு சொல்லலேலூயா. அப்போ அவங்க வந்த உடனே எங்கள் அண்ணன் நின்று எங்கள் அண்ணனை கொண்டு வந்து பயப்படுவாங்க. அப்போ நீ ஒன்றும் எதை பிரச்சனை பண்ணாத, என்னை அழுக்கும் போது எந்த பாதகம் இல்லை. அல்லே சொல்லுங்களேலூயா. ஆனால் அவங்களுக்கு எதிராக ஒரு 8 சென்ட்டு இன்னொரு வீடு இருக்குது, அதுக்குள்ளே அவங்க சென்ட்டு போயிருக்கு, அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களா, சரி ஏதோ மண் இடிந்து வந்துச்சுங்க, எங்களுக்கு பிள்ளை இருக்கிறாங்க, எதிர்காலம் பாதிக்கக்கூடாது, உங்கள் எல்லைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துடுங்க, காம்பவுண்ட் ஒப்புருவானார்களாம். ஒரு அலையை சொல்லுங்களேலூயா. அது நெல் மனம் பொருந்திருக்கிறாங்க. இப்படி நம்ம நெல் மனம் பொருந்தவில்லை என்றால் அது எங்கே தான் போகும், அது வழுக்கு போயிடும். ஆக சில விஷயங்கள் இன்றைக்கெல்லாம் நிறைய பாருங்கள், அண்ணன் தம்பி ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரான காம்பவுண்ட் வால் பிரச்சனை, ஒரு அடி வழி பிரச்சனை, இவைகளெல்லாம் நிறைய பிரச்சனைனால ஒரு 1000 ரூபாய் செலவழிப்பதை 10 லட்சம் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம எதிராக இருக்கிற செயல்பட உட்கார்ந்து பேசிட்டானா சமாதானமாய் முடிஞ்சிடும். அல்லே சொல்லலேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அதுக்கு சொல்கிறாரு, நெல் மனம் பொருந்து அவங்கோடு சமாதானமாக இருங்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் மத்திய வாசித்து பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 25, 26 கூட மீண்டும் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 25, 26. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும் சிறைச்சாலையில் நீ வைக்கப்படாமல் இருக்கும்படியாக
நீ உன்னுடைய எதிராளியோடு வழியிலே இருக்கும்போது ரொம்ப லேட்டா கிடையாது, சீக்கிரமாய் அவனோடு கூட நல் மனம் பொருள். அலே சொல்களே லூயா, கையில் சொல்களே லூயா. இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கிறோம்னா ஒரு சிலர் செய்திருப்பார்கள். நாம் இதெல்லாம் செய்தாக வேண்டும். நம்முடைய பகுதியில் ஒருத்தர் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார். அவருக்கு எதிராக பல காரியங்கள் நடந்து எனக்கு தெரியும். எங்கெல்லாம் மேல்மட்டத்திற்கு போக முடியுமோ அது மட்டும் போனாங்க. அவர் என்ன ஒரு நாள் கேட்கும்போது எப்படி சமாளிச்சு, அவர் சொன்னார், அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். பாஸ்டர் வேறு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் பாஸ்டர். ஒரு அலைய சொல்லலே இல்லையா, நான் வீட்டுக்கு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு ஒப்புருவானேன், நெல்மனம் பொருந்தினேன். அதிலிருந்து இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு அலைய சொல்லலே இல்லையா. இல்லைன்னா அவர் அந்த தொழில் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். சின்ன விஷயம் செய்வதற்கு தான் நம்ம ரொம்ப யோசிப்போம். அவனை எதிராளியாகவே கடைசி வரை வச்சுருப்பான். கடைசி வரை அவன் எதிராளி, இவன் இப்படி தான் இருப்பான் அப்படி வச்சுக்கணும். தவிர அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்ம சுபாவத்தின் மூலமாக அந்த எதிராளியை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு நம்முடைய நல்மனம் பொருந்தும் போது வெகு சீக்கிரமாய் நம்மை போல தேவ மனுஷனாக மாறிடுவோம். அலே சொல்களே லூயா, கையில் சொல்களே லூயா. இப்போ நீங்களும் நாங்கள் ஒரு காலத்தில் தேவனுக்கு எதிராளியாக இருந்தோம். எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டோமோ இல்லை. ஆனால் அந்த தேவன் தன்னுடைய சுபாவத்தினால் அன்பு பாராட்டியதுனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த தேவனோடு நெல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்து அவரோடு நெல்மனம் பொருந்தி இந்த நாளிலே தேவ பிள்ளை என்கிற அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோம். அலே சொல்களே லூயா. அப்படிப்பட்ட நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை மன்னிக்காமலும் அதை மறைக்காமலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பல இடத்தில் சொல்வதை பார்க்கலாம். நாமே இறங்கி போய் அலே சொல்களே லூயா, அந்த வீட்டுக்கு போய் அந்த நபரிடத்தில் போய் யார் நமக்கு எதிராக அவர்களிடத்தில் போய் அது ஒப்புரவாகி சமாதான உடன்படிக்கை செய்யும்போது நிச்சயமாக அதற்கு மேலாக நமக்கு எதிராக செயல்படவே மாட்டான். அலையலுயா. அப்போ யோசிப்பாங்க, நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம், அவங்கள வாழ முடியாமல் அவங்க சமாதானம் இருக்கும் எத்தனையோ வார்த்தைகளை பேசினாலும் அவங்க அப்படி இன்ப மகத்தோடு ஒப்புரவாங்கிற இவங்களுக்கு மேலாகவே நம்ம இப்படி செஞ்சுட்டோம் என்று வருத்தப்படுகிற அளவுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அலை சொல்களே இல்லையா. நாங்களும் என்ன செய்வோம், கூட்டத்துக்கு வருவோம் என்கிற சூழ்நிலைகளை யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் வார்த்தை வைக்கிற நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், சீக்கிரமாக அந்த ஒப்புரவு ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அதே லூக்காவில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே வசனம்தான். அந்த வசனம் 12ஆம் அதிகாரம் 58, 59 வாசிங்க. லூக்கா, உனக்கு எதிராளியானவனை அங்கே நியாயாதிபதிங்கிற அதிகாரத்தில் கொண்டு போகும்போது அதான கூட்டே போகிறான்னு அதான் சொல்ல, உன்னவா பார்த்துக்கிற ஒரு கை உன்னை கோர்ட்டில் இருக்கிறான் பாருப்பாங்க சிலர். நான் போய் ஸ்டேஷனில் டிஎஸ் ஆஃபீஸில் போய் உனக்கு கேட்க நீ என்ன பண்ண உன்னை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ போகும்போது வழியில் அந்த போகிற வழியில் தானே அவனிடத்திலிருந்து முதல் விடுதலை ஆகும்படி பிரயாசப்படுங்கிறார். நீ ஆரம்பத்திலேயே இவங்கிட்ட இருந்து நீ விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டா நீ பிரயாசப்பட்டு நெல்மனம் பொருந்து ஒப்புரவாகல சமாதானம் ஆகலைன்னா அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவார். அந்த நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பார். சேவகர் உன்னை சிறைச்சாலையிலே போடுவார்.
கடைசி காசை கொடுக்கிற வரையும் அவனிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. இது கடன் சம்பந்தப்பட்ட காரியம் சொல்றார். ஆனால் நமக்கு எதிராளிகள் இருக்கத்தான் செய்வார். அவங்க கூட நம்ம நெல் மனம் பொருந்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் அத நெல் மனசாட்சி உள்ளவளாய் எல்லாவற்றிலும் யோகியமாக நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் என்று சொல்றார். நம்ம அப்படி தீர்மானம் நாங்கள் எல்லாவற்றிலும் வேத வசனத்தின் விழுவதும் நெல் மனசாட்சியோடு நெல் மனம் பொருந்துவதில்லை. நாங்கள் யோகியமாக அதில் உண்மையாக அதில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்கிற எண்ணங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லே சொல்களே. அல்லேலூயா. கையில் சொல்களே. அல்லேலூயா. நமக்கு அந்த எண்ணங்கள் சீக்கிரமாய் ஒப்புரவாயிடணும். சில பக்கத்து வீட்டில் எல்லாம் வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிற நினைப்பு இருக்கிறாங்க. அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி நல்ல தேவனை ஏற்றுக்கொள்வார்கள்? பக்கத்து வீட்டில் இருக்க பேச மாட்டோம், எதிர் வீட்டில் பேச மாட்டோம், இந்த வீட்டில் பேச மாட்டோம். ஆக நாம் அவங்க எதிராக ரட்சிக்கப்படாதவர்கள் நம்ம தான் அவங்க முன்மாதிரி இருந்து நாம் வழியில் நாம் அதிகாரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்காதபடி, சேவனத்தில் ஒப்பு கொடுக்காதபடி, அவன் சிறையிலே தள்ளாதபடிக்கு நாம் வழியிலே நெல் மனம் பெறுவோம். அல்லே சொல்களே. அல்லேலூயா. அதில் நம்ம உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறது. 1 பேதருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்கு ஏற்ற அதான் சொல்றார். நம்ம நடக்க எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறத எதிராளி தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்களை என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் யாரு அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நெல் மனசாட்சி உடையவளாக இருங்கள். அல்லேலூயா. கையில் ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை குறித்து தவறான பேசுகிறவளாக இருந்தாலும், அவளால் எதிராய் எவ்வளோ தேர்ந்து பேசியிருந்தாலும், நாம் அவரோடு கூட நெல் மனம் பிறந்து நெல் மனசாட்சி உடையவளாக இருங்கள். அப்படிதான் சொல்றோம். காரணம் இல்லாமல் நம்ம கூட யுத்தம் வருவாங்க, காரணம் இல்லாமல் சண்டைக்கு வருவாங்க, சொல்லுவாங்க வாடவே விட மாட்டான்றாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு வீடெல்லாம் மாற்றி மாற்றி சொந்த வீட்டுக்காரங்க எங்கே போக முடியாது. பல வீட்டுக்கு மாறி மாறி போனால் போகிற இடம்லாம் ஏதோ பிரச்சனை தான். முதல்ல நம்மை மாற்றணும். அல்லேலூயா. நம்முடைய குணங்களை மாற்றணும். நமக்கு போகிற இடம்லாம் இருக்கத்தான் செய்யும். இருக்கிற இடங்களில் அவரோடு கூட நெல் மனுஷோடு ஒப்புரவாகி தேவ பிள்ளை என்பதை அடையாளத்தை காட்டுவதற்காக நாம் செய்யும்போது அந்த நியாயாதிபதியினிடத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தில் தைரியமாக நின்று நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ அந்த பகுதியில் வாசித்தீங்கன்னா அவனை சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சிடுவான். கடைசி நம்ம போல என்ன பைபிளில் நிறைய பேர் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க, தவறு செய்யாமல் இருந்திருக்கிறாங்க, தவறு செய்து இருந்திருக்காங்க. தவறு செய்யாமல் யார் இருந்தானா யோசேப்பு இருந்தான். சிறையில் அடைக்கப்பட்டார். கர்த்தர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர்கள் பல தடவை பவுல் கூட காரணம் இல்லாமல் பல நேரங்கள் அடிக்கப்பட்டார். நடுராத்திரியில் சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சடுதியான தேவ வல்லம் இறங்கினது. அவங்க கட்டு மாத்திரமில்ல, சிறைச்சாலையில் அத்தனை கட்டுகளும் அந்த அதிகாரி ரட்சிக்கப்படும்படியாக அந்த காரியத்தை கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. பேதுரு கூட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ரோதின வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க.
தூதனே போய் விடுவிச்சு கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. அவங்க நம்பலை. ஆனால் தவறு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக நம்ம என்ன தவறு செய்கிறோம்? இந்த எதிராளியை மன்னிக்க முடியல, ஒப்புரவாக முடியல, நெல் மனம் பொருந்தல, நமக்கு நிரந்தரமான ஒரு சிறைச்சாலை இருக்க செய்யும். அதுதான் அக்னி கடல். அல்லேலூயா. அதுதான் நரக ஆக்கினி. ஆக இங்கே சகோதரர் கூட ஒப்புரவாவது லகுவான காரியம், எதிராளியோடு ஒப்புரவாது கடினமான காரியம். ஆகிலும் தேவனுடைய அந்த அன்பின் நிமித்தம் நம்ம அவங்க கூட ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சிம்சோன்னு கூட சில நேரங்களில் வழி தவறி போனான். நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்கள் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம், 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகணும். நியாயாதிபதிகள் 16:21 வாசி. பெலிஸ்தர் அவனை பிடித்து, ஏன்னா அவன் ஒரு தெளிலால் சரியான இடந்து போல தவறான வழியில் போனான். தவறான இடத்துல தவறான உறவுகளை வச்சுக்கொண்டான். அவன் உண்மையாக இருக்கிற வரையும் என்னத்தான் பெலிஸ்தர் கட்டினாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவனுடைய தவறான அந்த வாழ்க்கையினால வாசிங்க, பெலிஸ்தர் அவனை பிடித்து, நல்ல கவனிங்க, கண்ணை அப்படி பிடுங்கிட்டாங்களே. கண்ணு வலி வரவங்களுக்கு தெரியும் அந்த எவ்வளோ வேதனைன்னு. கண்ணையே 2 கண்ணை அப்படி பிடுங்கிருக்கிறாங்கன்னா சாதாரண காரியமா? தேவனுக்காக சாதித்த மனுஷன், தேவனுக்காக ஜீவித்த மனுஷன், பெலிஸ்தரோடு எத்தனையோ நேரம் யுத்தம் செய்து முறியடித்த தேவ மனுஷன்தான். இப்போ பெலிஸ்தரை அவன் செய்த தவறுனால 2 கண்களையே பிடிங்கிட்டாங்களாம். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு, எப்படி பிடுங்கனான்னு தெரியல. வாசிங்க, மீண்டும் வாசி. எங்க பண்ணாங்க? 2 கண்களை, பார்வை எல்லாத்தையும் இடம்தான் காசாவை கொண்டு போய், என்ன விலங்குங்க? இரும்பல்ல, வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டு வைத்தார். ஒரு அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஊழிய! ரொம்ப காலத்துக்கு பின்பு அந்த குழந்தை பாக்கியத்தை மனவா குடும்பத்துக்கு கொடுத்த சிம்சோன் தான். நசரேயன் விரதம் இருந்தவன் தான். 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய வெள்ளாமைகளை அழித்தவன் தான். இப்படி நிறைய காரியத்தை சாதித்த ஒரு மனுஷனுடைய ஜீவியம் தவறான அந்த பிழையாம் தீர்க்கதரிசி போல தவறான எண்ணம், தவறான வழி, தேவனோடு ஒப்புரவாகவில்லை. நடந்த காரியம் அவனை விலங்கிடப்பட்டு 2 கண்களை பிடுங்கி வெண்கல விலங்கினால் காசாவில் கொண்டு போய் சிறையிலை அடைத்து மாவரைக்க வைத்தார்கள். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அப்போ தான் அவன் உணர்ந்தான். நம்ம உணருமான்னு தெரியல. ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை மன்னிங்கன்னு ஒரு விசை தேவன் மன்னித்த போது அவன் உயிரோர்ந்த நாட்களில் மரித்த நாட்களில் எத்தனையோ பெலிஸ்தர்களை கொண்டு போட்டான். அல்லேலூயா. அவன் அது தப்பிட்டான், உணர்ந்துட்டான். இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த சிறையில் தான் இருக்கும். ஆக நம்ம வாழ்க்கை எதிராளியோடு ஒப்புரவாக வேண்டும், நெல் மனம் பொருந்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசித்து பாருங்க. இப்போ அவனுடைய கண்ணை பாருங்க. சிதேக்கியாவுடைய ராஜா, அவன் ராஜா சிதேக்கியாவுடைய கண்களை குருடாக்கிட்டாங்க. அவனை பிடுங்கிட்டாங்க, இவனை குருடாக்கினாங்க. அல்லேலூயா. சிதேக்கியாவுடைய கண்களை குருடாக்கி அவனை 2 விலங்குகளை போட வைத்து பின்பு பாபிலோன் ராஜா அவன் பாபிலோனு கொண்டு போய் மரணமடைகிற நாள் மட்டும் காவல் வீட்டில். இதுதான் அந்த காவல் சேவகன் சிறைச்சாலையில் அடைப்பான்.
அவனுடைய மரணமடி காலங்களில் அவனுக்கு விடுதலையே கிடைக்கல. அதனால் நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம ஒப்புரவாகி விட வேண்டும். அலைச்சுங்களேலுயா. அவங்களும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நம்மளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். நான் எத்தனையோ என்னுடைய ஊழியமானாலும் விசுவாச வாழ்க்கை நானே போய் நல்மனம் பொருந்தி இருக்கிறேன். அப்படி நம்ம ஜீவிதத்தில் நம்ம இருந்தால் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அலைச்சுங்களேலுயா. இல்லைன்னா இந்த சிதேக்கியா நான் கடைசி வரையும் அதை நரகம் ஆக்கின வேதனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிவிடும். அலைச்சுங்களேலுயா. பக்கத்து வீட்டில் சண்டை தான் போடுவாங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல கவனிங்க. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவளாக இருந்தால் உங்களுக்கு எதிராக தானே இளம்பத்தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் பாராமல் தேவ வசனத்தின்படி ஒப்புரவாகி சமாதானமாக சொல்ல, நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன் தாங்க, எதுக்குங்க நம்ம கூட சண்டை, ஏங்க அப்படி பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த நெல் மனம் பொருந்துகிற அனுபவம் உண்டாகுவேன். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. இந்த ஜனமும் நல்ல கவனிங்க, சிறையாக்கப்பட்டு சொல்ல கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, அங்க போன தப்பி விப்பார் இல்லாமல், கொள்ளையாகி விட்டுவிடு அங்க அப்படி கூட என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம எதிராளியோடு நெல்மன பிறந்தல ஒப்புரவாகலன்னு நம்ம நிலைமைப்படுத்தார். கடைசி வரை நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு நாள் இல்லாம கடைசி வரை எவ்வளவுதான் நமக்கு உணர்த்தப்படாம அந்த சிறையினுடைய அனுபவத்திற்குள்ளாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டமடைந்து இத்தனை ஆண்டுகள் நாம் பட்ட பிரயாசத்தை நாம் அதை அறிந்து அதை பாதுகாத்து இந்த தவறினால அதை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் யாருக்கெல்லாம் நமக்கு எதிராளி என்று உணர்த்துகிறாரோ அவளோடு கூட சீக்கிரமாய் சடுதியாய் வேகமாய் அந்த நல் மனசாட்சி பொருந்தினார். பரலோகராஜ்யம் உங்களுக்காக திறந்தே. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அப்படியே நம்ம இருந்த வண்ணமாக எலும்பி நின்றவர்களாக அப்படியே கைகளை கூப்பி, ஆண்டவரே, எங்களுக்கு எதிராளி என்று சொல்லப்படாமல் அந்த எதிராளி இடத்துல நல்மனம் பிறந்த வழியில் அவன் அதிகார இடத்துல நியாயாதிபதி இடத்துல போவதற்கு முன்பாக அவன் சேவகனிடத்தில் ஒப்பு கொடுத்ததற்கு முன்பாக சேவகன் சிறையில் அடைப்பதற்கு முன்பாக வேலை செய்கிற இடத்துல இருக்கும், தொழில் செய்கிற இடத்துல எதிராளி இருப்பான், வசிக்கிற இடத்துல ஆவிக்குரிய ஜீவன் செய்கல படிக்கிற கல்லூரியில் கூட நமக்கு எதிராளியாக இருப்பார்கள். அவரோடு கூட ஒப்புரவாகி நல்ல மர பிறந்த எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் சோத்திர பண்ண சோத்திர ஆண்டவரே, சோத்திர சோத்திர தீபாலபரப சந்தபர க்ளோரி டு காட். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒப்புரவாக போகிறேன், நல்மனம் பிறந்த போகிறேன். இதை கேட்கிறவைகள் உங்களை சுற்றிலே எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு அதையே நீங்கள் சொல்லி பாட்டுப்படாமல் வேத வசனத்தின்படி நீங்கள் அதை செய்யும்போது தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் வெட்கப்படுத்தும்படியாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தீபாலபரபல எல்லாம் வாயை தரங்க, சோத்திர பண்ணுங்க, சோத்திர பண்ணுங்க. தேவனுக்கு என்று விட்டு கொடுங்க. தேவ மகிமைப்படுது வல்லமையாக மேலே இறங்கி வரும், இறங்கி வரும், இறங்கி வரும். அல்லேலூயா. ரீபாலபரபல பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம், சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம், சோதரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மீண்டும் மலை பிரசங்கத்தை தியானிக்க எங்கள் எதிராளியோடு வழியில் நாங்கள் எப்படி இருக்கணும்
அவன் அதிகாரி இடத்துல நியாயாதிபதியிடத்தில் கொண்டு போவதற்கு முன்பு, சேவனத்தில் ஒப்பு கொடுக்க முன்பு, சிறைச்சாலையில் தள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவனோடு நல்மனம் பொருந்து என்கிற ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கற்று தந்தீங்கப்பா. அதன்படி நாங்கள் செய்வதற்கு உதவி செய்வீராக. இதை கேட்கிற இங்கே நிற்கிற சபையார் யாவரும் அந்த அனுபவத்தில் இருப்பதற்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவலுமே பரிசுநாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகலமும், கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமாதான் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பண்ணி சதா காலங்களிலும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.